தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை. நாம் இன்றைக்கு காலையில் அறிக்கையில் 6:30 மணிக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தோம். அந்த அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வட தமிழகத்தின் சில இடங்களில் பெருமளவுக்கு ஒரு மழைப்பொழிவு நேற்றைக்கு போல் அமையாமல் இன்றைக்கு சில இடங்களில் மழைப்பொழிவு அமையும். ஒரு சில இடங்கள்லேயே படிப்படியாக புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளிலையும் சரி, தென் மாவட்டங்கள், தென் உட்புற மாவட்டங்கள்லையும் சரி, டெல்டா மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு நாம் எதிர்பார்த்த இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்பொழுது இந்த அறிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த வேளையிலே தென் கடலோர மாவட்டங்களில் கனத்த மழையாக பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. காலை வேளையில் கொஞ்சம் அது தொய்வடைஞ்சு காணப்பட்டிருக்கும். அது எதன் காரணமாக அப்படின்னா, இலங்கையை ஒட்டிய தெற்கு பகுதிகளில் அந்த சுழற்சி நிலவக்கூடிய ஒரு சுழற்சியாக இருந்தது. தற்பொழுது அந்த நிகழ்வானது சற்று தீவிரமடைந்து, ஏன்னா இது வந்து ஒரு வெப்பநீரோட்ட பகுதி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியதில் இது வந்து ஒரு தீவிரமடைந்திருக்க ஒரு சூழ்நிலையால் நமக்கு வந்து தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடியது. இப்போ வந்து ஒரு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். வட மாவட்டங்கள்லையும் சரி, வட உட்புற மாவட்டங்களில், அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் அவ்வப்பொழுது வெப்ப நீராவி காற்று கிடைக்கப்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அளவான காற்றால் சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது வந்து நள்ளிரவு அதிகாலை வேளையில் சில இடங்களில் வட கடலோர பகுதிகள், வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசான மழைப்பொழிவு கொடுத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கூடுதலாக அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம காலை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிகழ்வானது தீவிரமடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு ஊடகங்கள்லையும் சரி, செய்திகளில் 11 மணி அந்த காலகட்டங்களில் தீவிர தாழ்வு பகுதியானது உருவாக பெறும் வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தீவிர தாழ்வு பகுதி என்பது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் ஒரு தீவிர நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நீராவி காற்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையாக அந்த சுழற்சியானது வளிமண்டல சுழற்சியோடு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த சுழற்சி தான் தற்பொழுது தெற்கு நீராவி காற்றை எடுக்கப்பெறுகின்ற ஒரு சுழற்சியாக சுழன்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் பரப்பில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளான குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் சரி, ராமநாதபுரம் இப்படி தென் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு தற்பொழுது குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த சுழற்சியானது மீண்டும் என்ன பண்ணும்னா, தெற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அப்படியே கிழக்காக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இருந்து அந்த இடத்திலேயே இலங்கை ஒட்டியே நமக்கு இலங்கை கிழக்கு புறமாக தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவெடுக்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தாழ்வு மண்டலத்தில் இருந்து ஒரு புயல், மார்ஜின் புயலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்தமானுக்கு தெற்கு புறமாக, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மலாக்கா நீர்ச்சந்தி ஜலசந்திகள் பகுதியில் நிலவக்கூடிய அந்த தீவிர தாழ்வு பகுதி அது வந்து கிழக்கு காற்றின் அளவுகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அளவான கிழக்கு காற்றும், அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய அந்த ஒரு சுழற்சி, மன்னிக்கவும், புதுச்சேரிக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு காற்றாகவும், குளிர்காற்றானது வட தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்லா சுழற்சியும் பார்த்திங்கன்னா அது ஒன்றிணைய பெறும். அது எங்கேனா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது இணைய பெற்று ஒரு புயலாக வலுப்பெறும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு காலையில் அறிக்கையில் நம்ம கொடுத்துருப்போம். இதுதான் புயலாக உருவாக போகுது. இப்போ அது புயலாக உருவாகுது மீன்ஸ் புயல் என்ற பெயரில் அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ஒரு மார்ஜின் புயலாக இருக்கும் பட்சத்தில் தமிழகம் ஏறும். அது வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அது அதிதீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கி முன்னேற பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அறிக்கையில் கடந்த கால அறிக்கை முதல் இப்போ வரைக்குமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற ஒன்று. இதன் காரணமாக நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், டெல்டா முதல் வட தமிழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது அதீத கனமழை வரைக்குமே பெறும் என்று ஒரு அறிக்கை. இதெல்லாம் வந்து நம்ம கடந்த கால அறிக்கையோடு இணைந்திருக்கவர்கள் மறுபடியும் சொல்கிறது இது. அது வந்து வாய்ப்பாக ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தற்பொழுது எல்லாமே கணினியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இந்த புயல் இப்படி போவோம் அங்கே போவோம் அப்படின்ற மாதிரி, இது புதுசாக இங்கே ஒன்று உருவாகும் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு ஒட்டியிருக்க நிகழ்வு தீவிரமடைய போகிறது. இது தனியாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. இங்கே ஆனால் அது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுழற்சிகள் தான் என்ன அப்படின்னா, தீவிரமடையாமல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த காரணத்தால் கிழக்கு காற்றின் அலைவுகளும் சரி, தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் அந்த ஒரு நிகழ்விற்கு ஒரு கரெக்டான ஒரு பாதையை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அது தீவிரமடையாதற்கு ஒரு சூழ்நிலைன்னு இருந்துச்சு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு தான்
நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, வட தமிழகம் முதல் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரைக்குமே அந்த பார்த்தீங்கன்னா, வலுவான நீரோட்ட பாதை இருக்கு அப்படின்றது. அந்த நீரோட்ட பாதையில இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தான் தீவிரமடைந்து, அந்த நீரோட்ட பாதையை பிடித்துக்கொண்டே அது வந்து நமது வட தமிழக கரையோரமாக செல்வது போன்ற ஒரு அமைப்பு இப்ப தற்பொழுது இந்த கணினி சார்ந்த மாடல்கள் காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அது என்ன பொறுத்தவரைக்கும், நாம சொல்றது என்னன்னா, அந்த காலகட்டத்தில உயர் அழுத்தம் என்ன பண்ண போகுதுன்றதையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதுதான் உண்ம. அந்த உயர் அழுத்தமானது எப்படி அமையப் போகுது? இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து அது வடக்கு நோக்கி முன்னேறப் போகிறதா? அல்லது அப்படியே தமிழக கரை நோக்கி ஏறுமா? அப்படின்றது வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பொறுத்தவரைக்கும் நானும் வந்து இது கரெக்ட்டா இப்படிதான் அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இத உங்ககிட்ட இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது அதாவது ஒரு மார்ஜின் புயலாக, ஒரு அதிதீவிர புயலாக இல்லாத பட்சத்தில, அது கண்டிப்பா தமிழகம் கரை நோக்கி தான் இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்னும் பொழுது, தெற்கு நீராவி காற்றை சுமந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால, கூடுதல் பரப்புல நமக்கு கனமழை, அதி கனமழை வரைக்கும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாரி நாம சொல்லிட்டு இருக்கிறது. எது எப்படியோ, இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி அமைந்தால், அதாவது தென்முனை பகுதிகள் அமைந்தால், தென் மாவட்டங்களுக்கு தீவிர கனமழையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்துமா அப்படின்றது, அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து. எப்பவுமே ஒரு நிகழ்வு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு, உக்கிரமா இருந்துச்சு அப்படின்னா, அதன் தன்னை சுருக்கிக் கொண்டு ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா அது ஏறக்கூடிய இடத்துல, அது போய் நிகழ்வு ஏறி மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்ற மாரி அமைப்பு இருக்கும். நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற இடம், அது வந்து தமிழகம் ஊடாக டெல்டா முதல் சென்னை அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்பட்டது. அது இலங்கை ஊடாக சுற்றிக் கொண்டு வருவது போல இப்ப கணினி மாடல்கள் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அது எப்படியோ கண்டிப்பாக தமிழகத்திற்கு கடலோர பகுதிகளும் சரி, வட கடலோரக்கு மழை வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாரி அமைப்பு இருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம வந்து காலையில அறிக்கைய வந்து அனலைஸ் பண்ணேன். அந்த இத தான் பத்தி பேசிட்டு இருக்கேன். நேற்றைக்கு எந்த மாரி ஒரு மழைப்பொழிவு குடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்த என்னால சொல்லல. அதான் அது அப்டேட்ஸ் வரலன்னு சொல்லல. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க தான் அதி கனமழை வரைக்குமே அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள்ல. இது போன்ற அதாவது வட கடலோர அதாவது மத்திய கடலோர பகுதிகளான பகுதிகள்ல புதுச்சேரி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சரி, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழையை கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அந்த அளவு வந்து உங்கள்ட்ட சொல்லலனாலுமே, அந்த மழைப்பொழிவு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எந்த மாரி ஒரு மழைப்பொழிவு குடுத்தது. தற்பொழுது இப்ப குடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது படிப்படியாக இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது, சற்று தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக உள் மாவட்டங்கள்ல, வட உள் மாவட்டங்கள்லயும் சரி, தென் உட்புற மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது, அப்பயே படிப்படியா மழைப்பொழிவு முன்னேறும். அதாவது 22, 23 தேதி காலகட்டங்கள்ல மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம். ஒரு நாள் கூடுதலாக மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது அப்படின்ற மாரியும். இப்ப இந்த நிகழ்வு எந்த இடத்துல அது ஏறப்போகுதுன்றது, அது அடுத்தடுத்த நாட்கள்ல, அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல அப்டேட்ஸ் வரும். கண்டிப்பாக நம்ம அந்த காரணிகளை எடுத்து நம்ம கண்டிப்பா அறிக்கை வழங்குவோம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.